பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம ஈரானை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ஈரான் ஒரு அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்காங்க. நேற்று நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை ரொம்ப தெளிவாக வி எக்ஸ்பெக்ட் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் டு ஓப்பன் ஃபேர் அண்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, எந்த விதமான வரி விதிப்பும் இல்லாமல். இப்போ அதுக்கு நேர்மாறாக பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ஒரு பேரல் கச்சா எண்ணெய்க்கு $1 அவங்களுக்கு கப்பம் கட்டிட்டு தான் போகணும் அப்படின்றது. அதே மாதிரி ஒரு லார்ஜ் கண்டெய்னருக்கு அதிகபட்சமாக $20 லட்சம் அப்படின்றதுக்கான வரியை விதிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 12 கப்பல்கள் அளவுக்கு ஒரு லிமிட்டையும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் 97% இப்போ இந்த பாதையிலேருந்து டேங்கர்ஸ் உள்ளே வர்றது கிடையாது. ஸோ இப்போ இந்த மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கப்பல் ஷிப்பிங் கம்பெனியோடைய அந்த கப்பல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை கடக்கணும்னா முதல்ல அவங்க ஈரானுக்கு ஒரு இமெயில் அனுப்பணும். இமெயில் அனுப்பிச்சு தங்கக்கிட்ட எவ்வளோ ஆயில் இருக்குது, எந்த நாட்டு கப்பல், அதில் ஆயில் தவிர வேறு ஏதாவது இருக்கா அப்படின்றதெல்லாம் டிக்ளேர் பண்ண பிறகு இவங்க டோல் கால்குலேட் பண்ணி $1 ஒரு பேரலுக்கு $1 அப்படின்ற வரியை விதிப்பாங்க. இந்த பேமெண்ட்டை பிட்காயின்லேயோ இல்லை சைனீஸ் யுவான்லேயோ இல்லை ஸ்டேபிள் காயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய USDT இல்லை USDC, இந்த 3ல் ஏதாவது ஒரு வகையில் உடனடியாக பேமெண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இங்கே தான் ரொம்ப முக்கியமானது. அவங்க கால்குலேட் பண்ணி சொன்ன உடனே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அப்படின்றது கிட்டத்தட்ட ½ hour to 1 hourக்குள்ளே இந்த பேமெண்ட்டை பண்ணணும். இது பார்த்தீங்க அப்படின்னா உடனடி அப்படின்றது ½ hour இல்லை 5 நிமிஷமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இங்கே யூஎஸோடைய டாலரை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டேபிள் காயின்ஸ் இருக்குது. USDTயும் சரி, USDCயும் சரி. அதே மாதிரி சைனீஸ் யுவான், பிட்காயின். இந்த இடத்துல அமெரிக்கா இந்த பணத்தை சீஸ் பண்ணிடக்கூடாது, ஃப்ரீஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக உடனடியாக இந்த பேமெண்ட்டை நீங்கள் பண்ணணும். பண்ண பிறகு அவங்க ஒரு பேசேஜை கொடுப்பாங்க. அந்த பேசேஜ் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை கடந்து போகலாம் அப்படின்றது தான். இப்போ ஒரு வெரி லார்ஜ் க்ரூட் கேரியர் VLCC நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு தோராயமாக 20 லட்சம் பேரலை எடுத்துகிட்டு போகும். அப்போ $20 லட்சம் இவங்களுக்கு கப்பம் கட்டணும். இப்போது ஒரு சூயஸ் மேக்ஸ் டேங்கர் எடுத்தீங்க அப்படின்னா 1 மில்லியன் பேரல், கிட்டத்தட்ட 10 லட்சம் பேரல் அதை எடுத்துகிட்டு போகும். அப்போ அவங்க $10 லட்சம் கட்டணும். எம்டி டேங்கராக இருந்ததுன்னா கப்பம் கட்ட தேவையில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது லோடட், அதில் க்ரூட் ஆயில் இருந்தால் மட்டும்தான் இதை கொடுக்கணும். ட்ரை கார்கோ, ஏன்னா பல முறை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அந்த கச்சா எண்ணெயை இறக்கிட்டு பிறகு அந்த கப்பல்கள் இங்கேருந்து காலியாக போகும். ஸோ அதுக்கு கப்பங்கட்ட தேவையில்லை அப்படின்றதும். LNG பற்றி இன்னும் அவங்க பேசலை. LNGக்கு நாங்கள் வரி விதிப்போம் அப்படின்றத பேசலை. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 12 கப்பல்கள் தான் இப்போ ஈரானை அதை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸாக கிராஸ் பண்ணும். வர இந்த இருக்கக்கூடிய 14 நாட்களுக்கு அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 12 கப்பல்கள் தான் கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ் லைனுக்கு முன்னாடி February 28க்கு முன்னாடி 100லிருந்து 120 கப்பல்கள் இங்கே டிரான்சிட் ஆகும். ஸோ அதை வெறும் 10% தான் இதை அனுமதிக்கிறாங்க. அப்படின்ற போது 90% கப்பல்கள் இப்போவும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான் சொல்கிறது படி கிராஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு ட்ரம்ப்புக்கு இருந்த அடிப்படை நெருக்கடி, ஃபஸ்ட்டு நெருக்கடி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் தான். ஸோ இவங்க நேற்று வெளியிட்ட அந்த பாகிஸ்தான் வெளியிட்ட எல்லாமே இன்னைக்கு பஸ்பமாக போயிருக்கு. ஏன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் அதிகபட்சமாக நாங்கள் 12 கப்பல்களை தான் ஒரு நாளைக்கு அனுமதிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் அவசரம் கிடையாது, நீங்கள் மெயில் அனுப்புங்க, அந்த இமெயிலை அனுப்பிச்சிட்டு நாங்கள் அனுப்பலாமா, உங்கள் கப்பலை அனுப்பலாமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணிட்டு சொல்லுவோம். எங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்ற போது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸோடைய ப்ரெஷரை இன்னமும் ஈரான் உலக நாடுகள் மேலே வைக்கிறாங்க அப்படின்றதான் இதில் உள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஃபேக்ட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்லேயே ஏற்கனவே ஒரு பகுதி 33 கிலோமீட்டர் அகலம் இருந்தாலும் அந்த 33 கிலோமீட்டர் அகலத்துலேயும் எல்லா இடத்துலையும் கப்பல்கள் போகாது. ஒரு குறிப்பிட்ட பாதையில் மட்டும்தான் போகும். 2 கிலோமீட்டருக்கு உண்டான வித் இருக்குது. இப்போது
இவங்க அந்த பாதையை மாற்றி ஈரானோடைய கடற்கரை பகுதியை ஒட்டி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லடாக் தீவுகளுக்கு வடக்கு பகுதியாக நீங்கள் கடந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஸ்டாண்டர்ட் ரூட்டை விட டிஃப்ரெண்ட் ரூட்டு. இந்த ரூட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பல்கள் விஷுவல் ரேஞ்சில் ஈரானுக்கு இருக்கும். கடற்கரையிலேருந்து ஐஆர்ஜிசியோட போட்ஸு அவங்களுடைய இதெல்லாமே பார்த்தீங்கன்னா விஷுவல் ரேஞ்சில் இருக்கும். ஒருவேளை நாளைக்கு கப்பல்கள் ஏதாவது ஏமாற்றணும்னு பார்த்தாங்க, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஆயுதங்கள் சப்ளை ஆகுது அப்படின்னா அந்த கப்பலை வந்து தாக்கி அளிக்கிறதுக்கான இதை பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கப்பல்களுக்கெல்லாம் அனுமதி வழங்கப்பட்டிருக்கோ அவங்க வந்து ஒரு விஹெச்எஃப், அதாவது வெரி ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியோன்னு சொல்லுவாங்க, அதோடைய பர்மிட் கோடை வந்து கொடுப்பாங்க. அந்த பர்மிட் கோடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியோடைய கடற்படையோட தொடர்பு கொள்ள முடியும். அவங்க தொடர்பு கொள்ளும் போது இது கடற்கரையை ஒட்டி இந்த கப்பல் போகிறதுனால அவங்க எஸ்கார்ட் பண்ணி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸை கடந்து போவாங்க, கடந்து உங்களுக்கு கொண்டு போய் விடுவாங்க அப்படின்றது தான். இப்போது இந்த ரேடியோ வார்னிங்கில் எல்லா கப்பல்கள், இது வந்து கப்பலில் வேலை செய்யக்கூடிய நம்மளுடைய அன்பரே இந்த வந்து இதை கொடுத்துருக்காரு, இந்த தகவலை கொடுத்துருக்காரு. எந்தாவது ஒரு வெசல், அதாவது கப்பல் இந்த இடத்துல இந்த டிரான்சிட் பர்மிஷன் இல்லாமல் போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்கள நாங்கள் தாக்கி அளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இங்கிலீஷில் ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல குவைத்தோட டேங்கர் மேலே மார்ச் 4வது வாரம், அதாவது கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தாக்குதல் நடத்திய செய்தியாகவும் பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் கிடையாது. ப்ளூம்பர்க் ரிப்போர்ட் படி எடுத்தோம் அப்படின்னா 1ஆம் தேதி ஏப்ரல்லே இந்த 2 டாக்குமெண்டட் பேமெண்ட் ஏற்கனவே நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஐஆர்ஜிசியோடைய இந்த பாராளுமன்றத்தில் இவங்க ஈரானில் பாஸ் பண்ணப்பட்ட இந்த பில்லை, இந்த ஃபார்மல் ஸ்ட்ரக்சரை அவங்க பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமாக பாஸ் பண்ணி அதை ஒரு டொமஸ்டிக் லாவாக கொண்டு வந்துட்டு இதை லீகலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல ஐஆர்ஜிசிக்கு பல நாடுகள் கப்பங்கட்டி தான் கப்பலில் வெளியெடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் உள்ள நேரடி முரண் தான் இது. ஏன்னா $1 தானே அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்தியா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 லட்சம்லேருந்து 60 லட்சம் பேரல் நம்ம கச்சா எண்ணெயை வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் வந்து ஒரு டாலரை நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா $1 கச்சா எண்ணெயோடைய விலையேற்றம் அப்படின்றது உங்கள் பாக்கெட்ல இருந்தும் என் பாக்கெட்ல இருந்தும் 55 காசு எக்ஸ்ட்ரா நாளைக்கு போகும். ஸோ இது வந்து நாம் ஏற்றுக்கவே முடியாத விஷயம். லாஜிக் இருக்கக்கூடிய யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் 2 நாடுகள் சண்டை போட்டீங்க, நஷ்ட ஈடுகளை நீங்கள் கேட்கணும்னா ஒருத்தர் தான் கேட்டுக்கணும். இல்லை வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான செல்வந்தர்கள் அங்கே இருக்காங்க, அதாவது பெரிய செல்வ செழிப்புள்ள நாடுகள், கேஷ் சர்ப்ளஸ் நாடுகள், நீங்கள் செட்டில் பண்ணியிருக்கணும். இப்போ இந்தியாவில் ஆரம்பிச்சு ஆப்கானிஸ்தானில் ஆரம்பிச்சு இங்கே இருக்கக்கூடிய 120 நாடுகள் மேலே இந்த இதை வந்து கொடுத்து அப்போ பப்ளிக் இவனுங்க போட்ட சண்டைக்கு நம்ம வந்து டெய்லி ஒரு லிட்டர் பெட்ரோல் டீசல்லேருந்து 55 காசு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது லாஜிக் கிடையாது. இதை தான் இந்தியா நேற்று தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரான் இப்போ வந்து ஒரு 8 பில்லியன் அளவுக்கான கிரிப்டோவோட எக்கோசிஸ்டம் வச்சுருக்காங்க. பிட்காயினோடைய டிரான்சாக்ஷன்ஸ் போன மாதம் அதிகமாக இருக்குது. இந்த சாங்ஷன்ஸை 2019க்கு பிறகு போடப்பட்ட சாங்ஷன்ஸை பைபாஸ் பண்ணுறதுக்கு அவங்க பிட்காயினை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல யூஎஸ்டிடியாக இருக்கட்டும், இல்லை யூஎஸ்டிசியாக இருக்கும், ஸ்டேபிள் காயின்டாக இருக்கட்டும், இதில் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பேக் அண்ட் மெக்கானிசம் இருக்குது. பேக்டோர் மெக்கானிசத்தில் டீத்தர் சர்க்கிள் போன்றதெல்லாம் இது பண்ணி நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் அசெட்ஸை ஃப்ரீஸ் பண்ண முடியும். அமெரிக்க அரசாங்கம் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா இந்த அசெட்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ண முடியும். ஆனால் பிட்காயினில் அந்த மாதிரியான பேக்டோர் எதுவுமே கிடையாது. பிட்காயின் இன்றைக்குமே விலை உயர்ந்த ஒரு கிரிப்டோ கரன்சி அப்படின்ற போது கம்ப்ளீட்டாக இது வந்து சாங்ஷன் ப்ரூஃப் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த என்எஸ்சி பில்லை இவங்க ஃபார்முலா பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 12 கப்பல்கள் தான் ஒரு நாளைக்கு அப்படின்றது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ஸில் வந்திருக்கு. இப்போது கிளியர் கட்டாக சர்வதேச கடல் விதிகளுக்கு எதிரான ஒரு வார் கிரைம் இது. இப்போ நாளைக்கு இலங்கையை கடற்கரை ஒட்டி போகக்கூடிய கப்பல்கள் எல்லாத்துக்குமே இந்தியா இந்த மாதிரி ஒரு டோல் போட்டாங்க. இல்லை மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ஸ் நம்மளுடைய என்ட்ரியில் சேனல் 13 நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அந்தமான் பகுதிகளில் கிட்டத்தட்ட உலகத்தோட 60% வர்த்தகம் அந்த வழியாக தான் போகுது. சரிப்பா, நாங்கள் ரொம்ப உங்களை மாதிரி அநியாயமாக வாங்கலை, ஒரு இதுக்கு வந்து ஒரு டன்னுக்கு நாங்கள் இவ்வளோ வாங்குறோன்னு சொல்லி இந்தியா போட்டுட்டு நாளைக்கு நம்ம தேவைப்பட்ட இடத்துல இது பண்ணிட்டு போகலாம். பட் இது வந்து இதுக்கு சொல்யூஷன் கிடையாது. இதை வந்து நம்ம ஒத்துக்க போகிறதும் கிடையாது. ஸோ கிளியர் கட்டாக இப்போ
எமோரி இன்ஸ்டியூட் யூனிவர்சிட்டியோட ஸ்கூல் ஆஃப் லால ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸர், ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற அமெரிக்காவோட கடற்படை அதிகாரி கமடோர் மார்க் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிளியர் கட்டான ஒரு வயலேஷன் ஆஃப் லா. இது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டேட்ஸை கஸ்டமரி இன்டர்நேஷனல் லா பைண்டிங்லேருந்து கம்ப்ளீட்டாக UNCLOS ராட்டிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் அந்த தீர்மானத்தை வந்து கம்ப்ளீட்டாக வயலேட் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா ஒத்துக்கிறதோ இல்லையோ இதில் விஷயமே கிடையாது. உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து ஒத்துக்கிட்டாதான் இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும் அப்படின்ட்டு. இப்போ எத்தனை வருடம் வந்தாலும் இப்போ ஃப்ரீடம் ஆஃப் நேவிகேஷன் அப்படின்றது இதை வச்சுதான் மனித குலமே இயங்கிட்டு இருக்கு. பொருட்களோட ஏற்றுமதி இறக்குமதி, கச்சா எண்ணெயோட ஏற்றுமதி இறக்குமதி. இப்போ இது வந்து யாராவது ஒரு தனிப்பட்ட நாடோடைய இல்லை தனிப்பட்ட நபருடைய கடல் பகுதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை நீங்கள் டோல் போட்டு வசூலிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரால்டரோ இல்லை ஸ்ட்ரெயிட் ஆஃப் மொலாக்கோவோ இந்தியா போன்ற நாடுகள் போட்டு நாளைக்கு அப்போ இது எங்கே போய் நிற்கும் அப்படின்ற கேள்வி வந்து எழுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி ட்ரம்ப் கிட்ட கேட்கும்போது ஆமாம் இந்த மாதிரி வரி விதிக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஈரான்னு கேட்கும்போது ஆமாம் அது மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது, நாங்களும் சேர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் யார் வேணால் என்ன வேணால் பண்ணுவீங்க அப்படின்னா சூயஸ் கால்வாய், நாளைக்கு எகிப்து, ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரால்டர், ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா, யார் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து இப்போ வந்து வருது. இப்போ இந்த இடத்துல தான் கிரிப்டோ ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட எக்ஸ்பர்ட்ஸோடைய கமெண்ட்டை பார்க்கணும். இதில் கிஸ்மோடோ அப்படின்ற ஒரு கிரிப்டோ ஜேர்னலிஸ்ட் அந்த பத்திரிகை அதோட கெயில் டார்பே அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிட்காயின் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிள் காயினை விட ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டு. யூஎஸ்டிடியாக இருக்கட்டும் இல்லை யூஎஸ்டிசியாக இருக்கட்டும், இதில் எல்லாத்துலேயுமே வந்து பேக்டோரில் ஒரு மெக்கானிசம் இருக்குது. நீங்கள் போய் அந்த ட்ரேட் யார் அக்கௌண்ட்டில் போகுதோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் பண்ண முடியும். ஹமாஸோடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து இப்படி தான் உடைச்சாங்க. ஆனால் பிட்காயினில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பேக்டோர் எதுவுமே கிடையாது. பிட்காயின் அப்படின்றது ஒரு டிஜிட்டல் கோல்டு அப்படின்ற நரேட்டிவ்ல போயிட்டு இருக்காங்க. குறிப்பாக நம்மளுடைய கொங்கு பகுதியில் கிரிப்டோவை நம்பி ஆயிரக்கணக்கான பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய முதலீடுகள் போட்டால் பெரிய ரிட்டர்ன் வரும்னு சொல்லி நிறைய ஏமாந்துட்டு இருக்காங்க. தயவுசெய்து அதை பற்றி துறை ரீதியான வல்லுமை இல்லாமல் அதோட சம்மந்தப்பட்டவங்ககிட்ட இது பண்ணாமல் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்தியா இன்னும் கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட்டும் பண்ணல, லீகலைஸும் பண்ணல. இப்போ இந்த இடத்துல கிரிப்டோ கரன்சி அப்படின்றது ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேடோட மீடியமாக நாளைக்கு போச்சு அப்படின்னா அமெரிக்காவுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆபத்து, நாளைக்கு டாலரையும் பைபாஸ் பண்ணி கிரிப்டோ கரன்சி மூலிமா உங்களால் வாங்க முடியும். இப்போ விடி மார்க்கெட் ரிசர்ச் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேபிள் காயினோட வால்யூம் வந்து 34 ட்ரில்லியன் டாலரை விட அதிகமாக போயிருக்கு 2025. இது வந்து விசா மாஸ்டர் கார்டு, அதாவது வால்யூம் அப்படின்னு சொல்றது வர்த்தகம், கொடுக்கறது வாங்குறது, அவ்வளோ ஸ்டேபிள் காயின் கிடையாது. 34 ட்ரில்லியன் டாலர் அளவுக்கான ஸ்டேபிள் காயின் அளவுக்கான வர்த்தகம் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இதோட வால்யூம் சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே பாப்புலராக இருக்கக்கூடிய விசா மாஸ்டர் கார்டை சேர்த்தி போட்டால் அதை விட ஜாஸ்தியாக இப்போ ஸ்டேபிள் காயின் வந்து 2025 போயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் வந்து டாலர் சிஸ்டத்துலேருந்து எக்ஸ்க்ளூட் ஆகுறாங்க. அதே மாதிரி ஸ்டேபிள் காயினில் சரியாக போய் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு $8 பில்லியன் அளவுக்கு இருக்கக்கூடிய கிரிப்டோ எக்கோ சிஸ்டத்தை இவங்க அதிகப்படுத்தி இவங்க போகிறாங்கன்னு பார்க்குறோம். இந்த ஒரு தீர்மானத்தை ஈரான் நிறைவேற்றின பிறகு பிட்காயினோட சர்ஜுமே பார்த்தீங்க அப்படின்னா கணிசமான அளவுக்கு இருக்குது. ஒரு $68,000 $72,700 அப்படின்றது கிட்டத்தட்ட $4,200 இந்த சீஸ்ஃபயர்னு அறிவித்த ஒரே நாளில் ஏறி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ கிளியர் கட்டாக இதை வந்து ஒரு சீஸ்ஃபயரை பயன்படுத்தி இவங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து பார்க்குறோம். நாளைக்கு யாருக்கு வேணால் இவங்க வந்து இல்லை கப்பம் கட்டினாலும் இல்லை எங்களுக்கு வந்து உங்களுடைய நாட்டோடைய வெளியுறவு கொள்கை எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி மாற்றவும் செய்யலாம். ஸோ கிளியர் கட்டாக UNCLOS அப்படின்ற ஒரே ஒரு அமைப்பு தான் இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்துச்சு. சர்வதேச நிறுவனங்கள் WHO எல்லாம் கோவிடில் பார்த்தா காணாமையே போயிடுச்சு. இப்போ அதுக்கும் ஒரு த்ரெட்டு வரும்போது இது OPEC + நாடுகளுக்கும் ஒரு பெரிய பாம் இது. அதே மாதிரி பெட்ரோ டாலரை நம்பி இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கும் பெரிய பாம் இது. இது ஏதாவது ஒரு இடத்துல உலக நாடுகள் ஈரானை பொருளாதார ரீதியாகவோ இராணுவ ரீதியாகவோ கன்ஃபர்ம் பண்ணுற சூழ்நிலை கூட கொண்டு போய் விடும். ஏன்னா ஈரான் கிட்ட பிட்காயினை வாங்கலாம், என்ன வேணா பண்ணலாம். உணவுக்கு அவங்க வெளிநாட்டை நம்பி தான் இருக்கிறாங்க, நம்மளை போன்ற நாடுகளை நம்பி தான் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து ஈரான் மறந்துடக்கூடாது. என்ன நடக்குதுன்ற இன்னொரு டீட்டெயில் அப்டேட்டில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.